ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஸோ வந்துட்டு நம்ம பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம அந்த கடிகாரத்துக்கு வந்து பார்த்தோம்னா இந்த செல்லு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருப்போம். கடிகாரம் வந்து செல் தீர்ந்து போச்சு, மறுபடியும் நம்ம மாற்றிட்டு அடிக்கடி மாற்றிட்டு இருப்போம். அதாவது ஒரு கடிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மாதம் 3 மாதம், சில கடிகாரம் வந்து 6 மாதம் வரதில்ல. இப்போ ஃபர்ஸ்ட் 6 மாதம் வந்துடுச்சு, இப்போ தான் வரதில்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த செல்லை யூஸ் பண்ணி தான் நம்ம கடிகாரம் வந்து ரன் பண்ணிட்டு இருப்போம். நம்ம அடிக்கடி செல்லு தீர்ந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு மாற்று வழி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லைஃப் லாங் ஒன் டைம் நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் நீங்க செல்லு மாற்ற தேவையில்ல. அதாவது செல்லு நம்ம யூஸ் பண்ண போறதில்ல, வேற ஐடியா நம்ம பண்ண போறோம். அது என்னன்னு பார்த்தோம்னா, மொபைல் சார்ஜர் இருக்குல்ல, பாத்தீங்கன்னா இந்த மொபைல் சார்ஜர் 5 வோல்ட் மொபைல் சார்ஜர். ஸோ இந்த சார்ஜரை வந்து இது வந்து 5 வோல்ட் அவுட்புட் வரும் டிசி. இது நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி 1.5 கன்வெர்ட் பண்ணி இது வந்து நம்ம கடிகாரத்தை நம்ம கொடுக்க போறோம். இது டேரக்டா நீங்க பவர் சப்ளைல கொடுத்துடலாம். பவர் சப்ளை கொடுத்துட்டீங்க, கடிகாரம் உங்களுக்கு வந்து எப்பயும் போல ரன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இது வந்து யூபிஎஸ் இருக்கிறவங்க, ஏன்னா ஒன்லி பவர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பவர் கட் ஆகும் போது உங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிரும். அது வந்து யூபிஎஸ் இருக்கிறவங்க வந்து இந்த சர்க்யூட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ் வந்து பவர் சப்ளை இருக்கணும். அந்த பட்சத்தில் வந்து இந்த சர்க்யூட் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 24 ஹவர்ஸ் பவர் சர்க்யூட் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இன்னொரு நான் வீடியோ வந்து பேட்டரி வந்து சார்ஜபிள் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மொபைல் சார்ஜரை வச்சு எப்படி வந்து கடிகாரத்தை ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த சர்க்யூட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா 35 வோல்ட் 470 மைக்ரோஃபாரட் இந்த கெப்பாசிட்டர் ஒன்று. அடுத்தது 10K ரெஜிஸ்டர். பார்த்தீங்கன்னா நான் ஒரு சர்க்யூட் கழட்டி வச்சிருக்கிறேன். 10K ரெஜிஸ்டர் வந்து 2. அடுத்தது இந்த ஜீனா டயோடு. ஜீனா டயோடுக்கு பதிலாக நீங்கள் ஆர்டினரி IN4007 டயோடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஜீனா டயோடு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டிரான்சிஸ்டர் PC547. பார்த்தீங்கன்னா நம்பர் தெரியும், BC547. அவ்வளோதான். ஒரு கெப்பாசிட்டரு அண்டு ரெஜிஸ்டர், ஒரு டயோடு, ஒரு டிரான்சிஸ்டர். ஓகே, 2 3 4 ஐட்டம் தான் தேவைப்படுது. அடுத்தது இந்த சார்ஜர் அடாப்டர் ஒன்று 5 வோல்ட்டு. ஸோ இந்த ஸ்க்ரூ 2 கழட்டிக்காங்க. ஸ்க்ரூ இல்லாத பட்சத்தில் நீங்கள் உடச்ச கூட உள்ளக்கிற போர்டை வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஸ்க்ரூ கழட்டிக்கிட்டேன். நான் இப்போ வந்து நான் இந்த போர்டை நான் வெளியே எடுக்கிறேன். ஓகே, இந்த போர்டை வெளியே எடுத்துட்டோம்னா அப்படின்னா இதுதான் வந்து இன்புட்டு. அவுட்புட் வந்து நீங்கள் இதில் சொருவீங்க. அவுட்புட் வந்து இந்த லாஸ்ட் பின்னும் இந்த லாஸ்ட் பின்னும் 5 வோல்ட் வரும். நான் உங்களுக்கு இதை நான் பவர் சப்ளை இந்த பின்னில் கொடுத்துட்டு இது 5 வோல்ட்டு எந்த பின்னில் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ இந்த 4 ஐட்டத்தை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இது BC547. ஸோ இது இன்புட் கொடுக்குறோம்ல, லெஃப்ட் சைடு பின்னு இன்புட் கொடுப்போம். லெஃப்ட் சைடு பின்னில் இந்த பின்னும் இந்த சென்டர் கிரவுண்ட் பின்னும் 2 பின்னு பேஸ், அதாவது கலெக்டர் பின்னும் பேஸ் 2 வந்து ஒரு 10K ரெஜிஸ்டர் போட்டு ஜாயின் பண்ணிக்காங்க ஃபர்ஸ்ட். ஓகே, பார்த்தீங்கன்னா கலெக்டர் பின்னும் பேஸ் சென்டர் பின்னும் ஒரு 10K ரெஜிஸ்டர் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இன்புட்டு 5 வோல்ட் கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு 10K ரெஜிஸ்டர் போட்டுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு 10K போட்டோம், இந்த இடத்துல ஒரு 10K போட்டோம். இப்போ இன்புட் எப்படி கொடுக்க போறோம்னா 5 வோல்ட். இந்த இடத்துல 5 வோல்ட் பாசிட்டிவ், இந்த இடத்துல நெகட்டிவ் கொடுத்துட்டு அவுட்புட் வந்து
இதில் ஒரு ஜெனரேட்டர் போட்டு பாசிட்டிவும் இதில் அப்படியே டைரெக்டாக நெகட்டிவ் சப்ளைவும் நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு இந்த பாசிட்டிவுக்கும் நெகட்டிவும் பேரலாக வந்து ஒரு கெப்பாசிட்டர் போட போகிறோம். அதாவது ஏற்கனவே நான் சொன்னேன்ல, பார்த்தா 35 வோல்ட்டு 470 மைக்ரோவாட்டில் ஒரு கெப்பாசிட்டர் ப்ளஸ் பக்கம் ப்ளஸும் மைனஸ் பக்கம் மைனஸும் இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நான் வந்து இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், BC 547 கலெக்டர் பின்லேருந்து இந்த பேஸுக்கும் ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் போட்டோம். அடுத்தது எமிட்டர் பின்னில் ஒரு டயோடு போட்டு ஒரு கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பேஸ்லேருந்து ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் போட்டோம். ஓகே, இந்த கெப்பாசிட்டர் வந்து ப்ளஸ் பக்கம் ப்ளஸ் கொடுத்துட்டோம், மைனஸ் பக்கம் மைனஸ் கொடுத்துட்டோம். கெப்பாசிட்டர் வேல்யூ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ இதில் வந்து அவுட்புட் எடுக்க போகிறோம். இதில் ப்ளஸ்ஸும் இதில் மைனஸும் கெப்பாசிட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்துக்க போகிறோம். இன்புட் வந்து 5 வோல்ட், இதில் இன்புட் 5 வோல்ட் கொடுத்துட்டு சென்டர் காலில் வந்து, அதாவது இந்த பக்கம் டைரெக்டாக இங்கே கொடுக்கணும் அவசியம் இல்லை, டைரெக்டாக கெப்பாசிட்டரில் கிரவுண்டு கொண்டு வந்து அடிச்சிட போகிறோம். ப்ளஸ் 5 வோல்ட்டு கிரவுண்டு, அது மைனஸு. அவுட்புட்டு கெப்பாசிட்டர்லேருந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஓகே, நம்ம வந்து 5 வோல்ட் இந்த சார்ஜர்லேருந்து 2 ஒயர் போட்டு இதில் இன்புட் கொடுக்க போகிறேன். இதில் 5 வோல்ட் எது அவுட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கடைசி பின்னும் இந்த கடைசி பின்னும் மொத்தம் இதில் 4 பின்னு வரும். 4ல் இந்த கடைசி ரைட் சைடு இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து நெகட்டிவ். உங்களுக்கு தெரியலனா நீ மீட்டரில் கூட செக் பண்ணிட்டு கூட கொடுத்துக்கலாம். இது 230 வோல்ட் இன்புட் கொடுக்குற இடம். ஸோ ஓகே, இதனால் 2 ஒயர் ஜாயின் அடிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஓகே, பார்த்தோம்னா இப்போ சார்ஜர் போல் இன்புட்டு 2 ஒயரும் வந்து AC வோல்ட்டு, 2 ஒயரை கனெக்ஷன் பண்ணி டைப் அடிச்சு வச்சுட்டேன். இது வந்து பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். இது வந்து DC அவுட்புட்டு. இந்த இடத்துல எடுக்கிறது, இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கிற லைனில் நான் இந்த இடத்துல ஈஸியாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டேன். இது ரெண்டும் நம்ம வந்து இந்த சர்க்கியூட்டுக்கு நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். அதாவது BC 547 ஃபஸ்ட்டு பின்னு பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ் கொண்டாந்து டைரெக்டாக வந்து கெப்பாசிட்டர் நெகட்டிவ்லேயே அடிச்சுக்கிட்டோம். அடுத்தது அவுட்புட் பார்த்தோம்னா கெப்பாசிட்டர்லேருந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸு, இது ரெண்டும் தான் நம்மளுக்கு வந்து கடிகாரத்துக்கு போக வேண்டிய லைனு. ஸோ இதில் என்ன வோல்ட் வருதுன்னு செக் பண்ணிட்டு நம்ம கடிகாரத்துக்கு லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கடிகாரத்தில் பேக் சைடு வந்து பாசிட்டிவ் ஒயரும் நெகட்டிவ் ஒயரும் 2 ஒயர் துண்டு ஒயர் போட்டு நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ கடிகாரத்துலேருந்து 2 ஒயரு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஒயர் எடுத்துக்கலாம். அது என்ன பண்ணுறீங்கன்னா, கடிகாரத்தில் பேக் சைடு வந்து சால்ட்ரிங் அடிக்கிற மாதிரி தான் சால்ட்ரி அடிச்சுங்க. நான் டெம்பரரியாக செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து நெகட்டிவ். ஓகே, பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி நான் உள்ள சைடில் சொருகிட்டேன். இப்போ அப்படியே தான் எடுத்து நிறுத்திக்கலாம். ஸோ நம்ம அவுட்புட் வோல்ட் என்ன வோல்ட் வருதுன்னு செக் பண்ணிட்டு நம்ம இந்த 2 ஒயரையும் இந்த 2 ஒயரோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பவர் சப்ளை நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ தான் பவர் சப்ளை நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதில் இன்புட் வோல்ட்டு 5 வோல்ட் கொடுத்தோம்ல, அது கரெக்டாக 5 வோல்ட் வருதானே செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. மீட்டர் வந்து 200 வோல்ட் டிசியில் இருக்குது. இப்போ அந்த மைனஸில் வச்சுக்கிட்டு கூட இங்கே செக் பண்ணிக்கலாம் இன்புட்டு. பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து 5.5 வோல்ட் வருது, டிசி வோல்ட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து 5.5 வோல்ட் வருது. ஸோ நம்ம அவுட்புட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். 2 வோல்ட் வருது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் செக் பண்ணால்
2 வோல்ட் கரெக்டாக வருது. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் கரெக்டாக வந்து நம்மளுக்கு 2 வோல்ட் வருது. ஸோ நம்மளுக்கு 1.5 வோல்ட் தான் வேணும். ஆனால் 1.5 வோல்ட் போட்டோம்னா நம்மளுக்கு கடிகாரத்தில் லோட் ஆகும்போது நம்மளுக்கு வோல்ட்டு குறையும். ஸோ அதனால் 2 வோல்ட் நான் கொண்டாந்துட்டேன். ஸோ இந்த வோல்ட்டுக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம மீட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கடிகாரத்தை பேக் சைடு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா 2 ஒயரு பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம போட்டு கொண்டாந்தாச்சு. இப்போ நம்ம இந்த கடிகாரத்தில் இந்த 2 ஒயரை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்பிளே தெரியல, கொஞ்சம் ஹைட்டு நான் கேமராவை தூக்கிக்கிறேன். ஓகே, பார்த்தோன்னா இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இது கடிகாரத்துலேருந்து கொண்டு வந்த 2 ஒயரு, இது பார்த்தோன்னா நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஸோ அதே மாதிரி இதில் வந்து இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வர கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்தது வந்து பாசிட்டிவ் ஒயரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளாக் வந்து ரன் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வோல்ட் செக் பண்ணுற பாருங்க. இப்போ வோல்ட் குறைஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் தான் வருது. 1.3 1.5 தான் வருது. ஏன்னா நம்மளுக்கு கடிகாரம் லோடு எடுக்கிறதுனால டோட்டலாக நம்மளுக்கு கடிகாரம் லோடு எடுக்கிறதுனால 1.5 வோல்ட் தான் வருது. ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து கடிகாரம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சு. நம்ம வந்து சார்ஜர்லேருந்து 5 வோல்ட் எடுத்து நம்ம சர்க்யூட் போட்டு அதுக்கு 1.5 2 வோல்ட் கொடுத்து நம்ம ரன் பண்ணியாச்சு. இது லைஃப் லாங்காக உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இது அப்படியே நீங்கள் வந்து இது வந்து க்ளூகன் இருந்துச்சுன்னா சைடில் ஒட்டிக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது திருப்புறம் பாருங்க, கிளாக் ரன் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சைடில் இந்த கை காமிக்கிறல இந்த இடத்துல ஒட்டி உள்ள ஒரு ஹோல்ஸ் போட்டு லைன் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏசியில் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு நான் சர்க்யூட் வந்து சிம்பிளாக நான் போட்டு காமிச்சிடறேன் பாருங்க. ஓகே, பார்த்தோம்னா BC 547 இந்த ஒரு டிரான்சிஸ்டர். இது கலெக்டரு, இது எமிட்டரு, இது பேஸு. ஸோ இப்போ இதில் வந்து இன்புட் வந்து இப்போ இது ரெண்டுக்கும் இதுக்கும் நடுவில் வந்து இந்த இடத்துல 10K ரெஜிஸ்டர் போட்டுக்கிறோம். இன்னொரு 10K ரெஜிஸ்டர் போட்டு இந்த இடத்துல ஒரு ஜீனர் போட்டாலும் போகலாம், இல்லை IN4007 டையோடு கூட போட்டுக்கலாம். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில கெப்பாசிட்டர் இந்த பக்கம் பிளஸ், இது வந்து மைனஸ். என்ன வேல்யூன்னு பார்த்தோம்னா 35 வோல்ட்டு 470 மைக்ரோஃபாரட். இது பிளஸ் வோல்ட்டு, இது வந்து மைனஸ் வோல்ட்டு. பிளஸ் இது மைனஸ், DC 2 வோல்ட்டு. இன்புட் வந்து இது பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்து டைரெக்டாக கெப்பாசிட்டர்லேருந்து நெகட்டிவ் எடுத்துக்கிறோம். நெகட்டிவ் 5 வோல்ட்டு. ஓகே, இது வந்து 5 வோல்ட் வந்து நம்ம மொபைல் சார்ஜரு.
மொபைல் சார்ஜர்லேருந்து 230 வோல்ட்டு ஏசி, இந்த இடத்துல 5 வோல்ட்டு டிசி, ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸும் ஜாயிண்ட் அடிச்சுக்கிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா பிசி 547ல் கலெக்டர் பேஸ் எமிட்ரு, இதில் 10K போட்டுக்கிறோம். இதில் ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று பேரலாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதில் எமிட்டரில் ஒரு டயோடு போட்டு எடுத்துக்கிறோம், கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து டிசி 2 வோல்ட் வரும். இதில் 5 வோல்ட்டு சார்ஜர்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் சர்க்கியூட்டு, சிம்பிள் சர்க்கியூட்டு. பார்த்தீங்கன்னா கடிகாரம் வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, பாய்.